ஓம் நமச்சிவாய. பாட்டியம்மா, ஓம் நமச்சிவாய நமக. அதாவது நாளைக்கு வருணலிங்கம் எதிரில் உட்காந்து சாப்பாடு போடுற ஒரு ஷெட்டு மாதிரி கட்டியிருக்கோம். அங்கேயே சாமியாருங்க பொதுமக்கள் எல்லாருக்குமே உட்காந்து சாப்பாடு போடுற மாதிரி ஷெட்டு கட்டியிருக்கோம். ஓகேவா? போயிட்டு வரேன் நானு. சாப்பாடு வந்து இதுக்கு மேல வந்து கார் வந்து வராது. டூ வீலர்ல உங்களுக்கு வேணா நான் கொடுக்க சொல்றேன். சரிங்களா? நீங்க கேட்டீங்கன்னா ஓகேவா? வர பாட்டி. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அருளால அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. இறைவா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. சீட்டுக்கு வரட்டுமா? சரி பண்ணி. சரி பண்ணி. சரி பண்ணி. வர பாட்டிமா, வர பாட்டிமா. நமச்சிவாயம். நல்ல பெரிய என்னாச்சு? நல்ல என்னாச்சு? பூ குச்சிச்சு, காலில் பூ வந்துச்சு. அதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்களே. எவ்வளவு பண்ணாலும் வேலைக்கு ஆகல. அப்புறம் என்னாச்சு? துணியே போயிட்டு சீ குச்சிச்சு காலு. எப்படி பெரிய எப்படிங்கிறான்னு தெரியல. சாமி அனுப்பிக்கிறேன். நேற்று கால் ஆனா அவருக்கு காலையிலே அனுப்பிச்சு விட்டேன். சரி சரி. இது நாளைக்கு வந்து ஒரே இடத்துல டெம்பரரி ஷெட்டு போட்டிருக்கோம் சாமி. டெம்பரரி ஷெட்டில் இதுக்கு மேலே ரெகுலராக சாப்பாடு இந்த மாதிரி கூரை ஷெட்டு போட்டிருக்கோம். டெம்பரரியா ஒரே இடத்துல சாப்பாடு. நாளையிலிருந்து வண்டி வராது. காலையில் 10 மணிக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. வருணலிங்கத்துக்கு எதிரில் காலைல 10 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பார்த்துட்டீங்களா ஷெட்டு? சரி சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரே இடத்துல போடலான்னு. நல்லது. காலைல 10 மணிக்கு. ஆமாம் தெரியல. நாள் வந்து ஒரே இடத்துல டெம்பரரியா ஷெட் போட்டிருக்கோம். அங்க சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. அதனாலதான் நாலுல இருந்து வண்டி வரா சாமி. சாமி நாளைக்கு எல்லாரும் அங்க வந்துருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாணேனா. ஓம் நமச்சிவாய. ஒன்று மட்டும் கொடுமா. நமச்சிவாய. ஒன்று. ஆமா வந்துருங்க 10 மணிக்கு. ரோடோட லாஸ்ட்லாம் இல்ல. நான் வர முடியாது. இது தற்காலிகம் தான். லாஸ்ட்னா அப்படி கிடையாது. எப்படி வேணாலும் மாறலாம். தற்காலிகம் தான். இன்னோட லாஸ்ட்லாம் கிடையாது. நான் சொல்லிடுறேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான். ஒரு செட்டு கொடுத்து. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்கிறோம். அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரருளாக அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அன்னதானம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம். வாழ்க 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 பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு, தனம்பொருள் ஆரோக்கியத்தோடு, சகல சௌபாக்கியத்தோடு அவங்க குடும்பத்தாரும் அதே அளவு எல்லாமே பெற்று நல்லபடியாக வரமாடு இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள். சாமி நாளைக்கு ஓப்பனிங்க அங்க. அங்கயா? ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். சார்பாக அன்னதானம். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. கண்ணாடிலாம் வந்து மெடிக்கல் கேம்ப்ல கேளுங்க. அப்படியே டாக்டரா கண்ணுல என்ன பிரச்சனை வருது.
மெடிக்கல் கேம்ப் போடுவேன், அப்போ வந்து கேளுங்க. சாமி நாளைக்கு அங்க வந்துருங்க சாமி, காலையில 10 மணிக்கெல்லாம். காலைல 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, சரிங்களா? நாளைக்கு காலைல சைக்கிள் எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு நல்ல வசதியா போச்சு. பெரிய மழை வந்து அங்கே தங்கிடுவேன். ஒண்ணு ஓம் நமச்சிவாய. ஒரு வேலை சடங்கு அந்த அக்கா இன்னைக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நானும். இந்த இது ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது அன்னதானம் ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே அன்னதானம் இங்கே கிடையாது, நிறைய இடத்துல கிடையாது. அதனால நம்ம டிராவல் பண்ணி அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 6 மாசமா இந்த ஆந்திரா பீப்புள் அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சதுல இருந்து தினசரி கிரிவல பாதையில ஆட்டோவில் ஃபுல்லா அந்த பக்கம் இருந்து அன்னதானம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு கம்பல்சரி இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த அன்னதானம் இதுக்கு மேல என்ன பண்றது, நம்ம ஒரே இடத்துல போட்டு பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம், சாமியார்களுக்கும் கொடுத்துடலாம், பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு அதனாலதான் முடிவு பண்ணது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்ப உங்களையே நம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னா, இப்போதைக்கு அதனாலதான் நான் இந்த வண்டி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ண பாருங்க. வண்டி வராது, வர அன்னைக்கு தான் வரும்னு. ஏன்னா இதை பண்றதுக்காக தான், ஏன்னா பழகிக்கணும். அப்புறம் இதே நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ண, வண்டியை ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பழகிட்டாங்க, இது எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்றது அதெல்லாம் இல்லை, எதை கொடுத்தாலும் வாங்கி இது பண்ணிக்கிறாங்க. அதனால வேணும்ன்றவங்க வயிறார மனதார ருசியாக சந்தோஷமாக வந்து நம்ம இடத்துல சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? 10 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் சார்? காலைல 10 மணி கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாப்பிட்டு நீங்க போற நேரம் தான். சரி. இல்ல இப்ப 12 மணிக்கு வந்தா இருக்குமா? இல்ல 12 மணிக்கு வந்தா இருக்குமா? அப்படி ஒரு இது இருக்குல்ல. அதுதான் ஐயா, நீங்க உங்களை மாதிரி ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல, 100 பேர் ஒரே நேரத்துல சாப்பிட்டா 300 பேர் சாப்பிட்டா சாப்பாடு காலி ஆயிடும். சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உணவு இருக்கும், உணவு இருக்கும் வரை. ஆமா, நீங்க அது நம்ம போட்டு வச்சுட்டு ஹோட்டல் கிடையாதுல்ல, அது வருவாங்கன்னு உட்காந்து இருக்கிறதுக்கு. சாப்பாடு பொதுமக்களோட கொடுக்குறோம், பொதுமக்களும் வந்து சாப்பிட்டாங்கன்னா காலி ஆயிடும். 10 மணி ஸ்டார்டிங். ஆமா, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நல்லது. என்னம்மா வேணும்? குழந்தைங்களுக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருமா, தண்ணி ஒன்று கொடுத்துருமா. ரொம்ப இதுவா இருக்கு, அதனால ஒரே இடத்துல வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். அதனால தான் ஒன்று கொடுத்துரும். நீங்க சொல்லுங்க, வருதா வரலையா? அதான் உண்மை. நீங்க சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 6 மாசமா அதிகமா சாப்பாடு வருதா வரலையா? வரதான் செய்யுது. இங்கே சாப்பாடு ஓடுது, அங்கே சாப்பாடு ஓடுது. அப்ப நம்ம படுத்த முடிவு கரெக்டா இல்லையா? கரெக்டான முடிவு தான். நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, என்ன நான் தான் ஒரு வாரம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது வெயிட் பண்ணி நிக்கிறேன், உங்களால சாப்பிடல அப்படிலாம் சொல்ல வேணாம். வந்து தாராளமா வந்து சாப்பிடுங்க. ஒரு ஆசிரியர் இருக்கிற நம்பி வந்து சாப்பிடுங்க. ஆமா, இத்தனை மணிக்கு போனா அங்கே சாப்பாடு. ஆமா, ஓகே, சரிங்களா? நாளைக்கு வந்துருங்க, சரிங்களா? வரசன் இன்னைக்கு நான் வர ஐடியாவே இல்ல. நான் இன்னைக்கு வெளியில இருந்தேன், இந்த பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அன்னதானம் வந்து மாமாவை கொடுத்துட்டு இல்லை மச்சானை கொடுத்து அனுப்பலான்னு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வண்டி நம்பி சில பேர் எங்கன்னா யாத்திரை போயிருப்பாங்க, ஒன் டே ஃபுட் வரும்னு உட்காந்து இருப்பாங்க. அதனால முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டு வச்சுக்க. அதனால ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணேன், வண்டி வந்து வந்தாதான் வரும் அப்படின்னு. அதை பழகிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, இதுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். போலாம் வா, நம்ம சாப்பாடு போட ஷெட் ரெடி பண்ணியிருக்கோம், அன்னதான கூடம். அங்க வந்து சாப்பிட்டுங்க, வடை பாயாசத்தோட தினசரி சாப்பாடு, சரிங்களா? காரை எதிர்பார்க்காதீர்கள். நன்றி. நடந்து பக்கத்துல தான் இது, ஒரு என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், அப்படியே வந்துருங்க. வரலீங்க எதிரில் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கின உடனே போயிட்டு வாங்க. எத்தனை வேணும்? 1. நாளை இன்றையோடு வண்டி வருவது குறைத்துக் கொள்ளப்படுகிறது. நாளையிலிருந்து வர்ணலிங்கத்தாண்ட ஷெட்டு கட்டிட்டு இருக்கோம்ல வாடகைக்கு, அங்க சாப்பாடு. வர்ணலிங்கம் இந்த பக்கத்துல தான் இது வர்ணலிங்கம். ஓகேவா? வடை பாயாசத்தோட தினசரி சாப்பாடுனா இலை போட்டு வடை பாயாசம் எல்லாமே தினசரி சாப்பாடு, சரிங்களா? வந்துருங்க. நாளைக்கு வந்து ஆமா வர்ணலிங்கம் கொஞ்சம் இறங்கின உடனே வருவாங்க, டோக்கன் கொடுக்க வருவாங்க. காலையில வருவாங்க, இல்ல சாயந்தரம் வருவாங்க. ஓம் நமச்சிவாய. நாளைக்கு வந்து வந்துருங்கன்னா, அது சப்போஸ் மழைகளே வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து நாங்கள் டோக்கன் வாங்கிக்கிறோம். ஓகே, நாங்கள் வாங்க. ஏன்னா மழை எத்தனை பேர் வேணும்? 2 பார்சல் கொடுங்க.
நாளைக்கு வர்ணலிங்கம் தாண்டி எதிரில் நம்ம சாப்பாடு வந்து ரெகுலரா ஒரே இடத்துல போட போறோம். நாளைக்கு வந்து யாருக்குப்பா அங்கே முடியாது உட்காந்துருக்காரு. அதனால யார் யாருக்கு வரமோ வந்துருங்க. டிஷர்ட் இதெல்லாம் கொடுப்போம். சரிங்களா? கொடுக்கறது. அதுக்கப்புறம் வண்டி வராது. இதுக்கு மேல வர்ணலிங்கம் எதிரில் இருக்கிற ஷெட்டு நம்ம கட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா வாடகைக்கு, அந்த ஷெட்டில் சாப்பாடு வடை பாயாசத்தோட தினசரி. ஓகேங்களா? காலையில 10 மணிக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம். 10 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருங்க. வரவங்க காலையில 10 மணிக்கு வந்துருங்க. சரிங்களா? இதுக்கு மேல சாப்பாடு வர்ணலிங்கத்தாண்ட வடை பாயசத்தோட உட்கார வச்சு வாழையில போடுவோம். சரிங்களா? நமச்சிவாய. எல்லாத்தையும் சொல்லிடுங்க சாமி. எல்லா சாமியும் கிட்டயும் சொல்லிடுங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. எத்தனை வேணும் சாமி? எல்லாத்தையும் சொல்லிடுங்க சாமி. எத்தனை ஐயா? காலையில 10 மணிக்கு 2. ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் இருக்கும். டிவி சாமரம் 6 மணிக்கா? என்னம்மா என்னம்மா? எந்த பாப்பாக்குமா? குடும்பம் ஒரு செட்டு குடும்பம் 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 குழந்தைங்க குடும்பம். சரிங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா. 2 கொடுத்துருமா? போயிட்டு இது ஒரு கொடுத்துரு. குழம்பு சரி. எத்தனை ஐயா? 1. எத்தனை ஐயா? கேம்ப் இல்ல, ரெகுலரா இதுக்கு மேல அங்கதான் சாப்பாடு போட போகுது. ஓ, இடம் பார்த்துட்டீங்க. அந்த கடை வச்சிருக்காங்கல்ல அந்த சாய்பாபா கோயில்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் காரங்களுக்கு அவங்க இடத்துல வாடகை எடுத்துருக்கோம். நமச்சிவாய். ஒரு வடை மட்டும் வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரைஸ். அங்கே வந்து சாப்பிட்டுங்க சாமி. அங்கே வாங்க நாளைக்கு. சரி சரி சொல்லிடுங்க சாமி எல்லார்ட்டையும். நான் தாத்தா நாளையிலிருந்து வர்ணலிங்கத்தாண்ட சாப்பாடு. வர்ணலிங்கம் இருக்குல்ல, அங்கே சாப்பாடு நாளைக்கு உன்னால பாரு. வர்ணலிங்கத்தாண்ட காலைல 10 மணிக்கு வந்துடும். ஓகே ஓகே முருகன் காசா போயிடும். சரி தரேன். நாளைக்கு வந்துடும்னா எத்தனை மணிக்கு? காலைல கரெக்டாக 10 மணிக்கெலாம். வா 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 நாயினா. ஒண்டிட்டு ஓடுறேண்ணா. நான் ஓடுறேண்ணா. 5 நாளா என்ன நீ பார்க்கவே இல்லை. 5 நாளா பார்க்கலையா உன்ன? செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு ஆடி வெள்ளியா செவ்வாய்க்கிழமையா? அதெல்லாம் ஒண்ணு கரெக்டா சொல்லு. ஆடி 18 2மே இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா? ஆடி என்ன சொன்னீங்க? ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்தா எதுவுமே இல்லைன்னு பொய்ன்னு சொன்னல, அதை புரிஞ்சுக்கலையா? நான் சொன்னது பொய் பேசுறியா தாத்தா? அந்த வயசுல நீ பொய் பேசுற? நீ உன்னை ஒழுங்கா வளர்க்கல, பொய் பேச சொல்லி வளர்த்துக்கிறாங்க உங்க வீட்டுல. நல்லா வளர்த்திருந்தாங்க. பொய் பேச இங்கதான் கத்துக்கிட்டேன். இங்கதான் கத்துக்கிட்டேன். சரி நாளைக்கு அங்க வந்துரு. வரணுலிங்க எதிரில. இந்த இடத்துல வரணுலிங்க எதிரில. கீழே வரணுலிங்கத்துல இருந்து டவுன் இறங்குதா? வரணுலிங்கம் தெரியுமா? தெரியும். வரணுலிங்கத்துக்கு தான் குடியே இருக்கிறேன். இன்னொன்னு கொடுத்துருமா? எங்க அது வடதான் அன்னைக்கு. நாளைக்கு அங்க வந்துருன்னா சரி சரி. டவுன்னா அருட்பாவுக்கு நேர்ல எதிரில. கல்லுலாம் அதேதான். ஓம் நம சிவாய. அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால ஐயா மற்றும் ஐயாவுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அண்ணாமலையாருடைய அருள் பரிபூர்ணமா இருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அன்னதானம். ஓம் நம சிவாய நமக. வாழ்க வளமுடன். நமச்சிவாய. அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.
சாமி நாளையில இருந்து வண்டி வராது. சாப்பாடு வந்து வருணலிங்கத்துக்கு எதிரில் கீழே அந்த அருட்பா இருக்குல்ல, அருட்பாக்கு எதிரில் ஷெட்டு கட்டிட்டு இருக்கோம். அந்த ஷெட்ல இதுக்கு மேல வடை பாயாசத்தோட சாப்பாடு தினசரி காலையில 10 மணிக்கு இது பண்றோம். காலைல 10 மணிக்கு நாளைக்கு அங்க வந்துருங்க. நாளைக்கு ஓப்பனிங்ன்றதால டிஷர்ட்டு இல்லாதவங்களுக்கு டிஷர்ட்டு இல்லை யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மழை கோட்டு ஏன்னா 1 கோடி ரூபாய் தட்சணை. என்ன எழுதி கொடுத்துறேன் பேப்பர்ல, எந்த பேங்க்ல வருதோ அதுல போட்டு எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துருங்க. சரியா? ஒரு ஆளுக்கு 1 கோடி நான் செக் எழுதி கொடுத்துறேன். எந்த பேங்க்ல காசுக்குதோ போட்டு எடுத்துக்கங்க. செக் எடுத்துக்கிறேன். ஒண்ணு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகேவா? இதுக்கு மேல வண்டி வரும்னு எதிர்பார்ப்பு வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும், சாப்பாடு இந்த ஒரு 6 மாசமா நிறைய வருதா? சாப்பாடு வருது இல்ல, நிறைய வருது இல்ல. சோ அதனால ஏன் நம்ம பொதுமக்களோட சேர்த்து கொடுத்துடலாமே, அந்த பசின்னு வரவங்க நம்ம இடத்துக்கு வராங்கல்ல, அவங்க பொதுமக்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக பண்றோம். சரிங்களா? நாளைக்கு தயவு செய்து வந்து விடுங்கள். மிக்க நன்றி. ஆப்போசிட். சரிங்க, மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. அவரா தாத்தா, ஏரோப்ளேன் வருது, இங்க வருது. ஏர் இந்தியா கம்பெனி இது. 4ஆம் தேதி காலையிலே கேள்விப்பட்டீங்க. காலையிலே யார் சொன்னது? சொல்லிட்டாங்களா? இந்த உட்கார்ல டெய்லியும் இதுக்கு மேல வர்ணலிங்கத்தாண்ட வந்து உட்காந்துக்கோ. அங்க வெள்ளை சாப்பாடு, நீ இப்ப சொல்ற வெள்ளை சாப்பாடு கொடு, வெள்ளை சாப்பாடு மட்டும் கொடுன்னு. வெள்ளை சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறோம் தினசரி. டெய்லியும் அல்ல ஒரு 10 மணிக்கு சாப்பாடு. 10 மணிக்குனா 10 மணிக்கு வந்தீங்கன்னா தான் அது டைமிங் 11 மணி 12 கிட்ட ஆகும். ஸோ அதனால நீ ஒரு 10 மணிக்கு ரெகுலரா வந்துரு. ஒரு வெள்ளை கேட்டா நீ ஒரு வெள்ளை கேட்டதால தான் நான் ஒரு ஷெட்டே அமைச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக தான். அதனால முழுக்க வெள்ளை சாப்பாடே போடுறேன் ஃபுல்லா. சரியா? நாளைக்கு அங்க டிஷர்ட் சட்டெல்லாம் கொடுப்போம். சட்டை மழை கோட்டெல்லாம் கொடுப்போம். வரணும் இங்கதா யார் கூடனா வண்டியில வா சொல்றேன். அவர்கிட்ட சொல்றேன், யாருன்னா வண்டியில வா. சரியா? அந்த ஷெட்டில் தினசரி இதுக்கு மேல வடை பாயத்தோட சாப்பாடு போட போறோம். அந்த இடத்துல காலையில 10 மணிக்கு வந்துட்டீங்கன்னா டைமிங் முன்ன பின்ன இருக்கும். காலையில இருந்து சாப்பாடு ரெகுலரா அங்கேயே. சரிங்களா? நாளைக்கு வந்துருங்க. டிஷர்ட்டு இல்லைன்னா மழை கோட்டு, டிஷர்ட்டு அப்படி ஏன்னா வேணாம்னா மழை கோட்டு எதிரில் வாடகைக்கு எடுத்துக்கிறோம். ஆமா, இந்த சாய்பாபா கோயிலுக்கு இதுல சின்ன ஷெட்டு, அதுக்கு பின்னாடி பெருசா ஷெட்டு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க, வாடகைக்கு எடுத்துருக்கோம். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துருங்க. பூச்சிக்கு தான் பாரு, அவர்கிட்ட கொடுத்துருமா ஒரு செட்டு கொடுத்துருமா. சரிங்களா? வந்துடும் சாமி. நமச்சிவாய். வாங்க நாளைக்கு காலையில கொஞ்சம் அங்க வாங்க சாமி. கட்டாயமா வரேன். என்ன கொஞ்சம் வாங்க. வரணும்லைங்க எதிரில் 2 வேலை சாதம். ஆமா அதுதான் சொல்றேன், பக்கத்துல தான். என்ன நாளைக்கு யாரு கூடயாவது வந்துரு, டிஷர்ட் இதெல்லாம் கொடுப்போம் காலைல 10 மணிக்கு. சரி என்ன? நமச்சிவாய். சாப்பாடா பிரியா நாளைக்கு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. நாளையிலிருந்து சாப்பாடு ரோட்டுக்கு கிரிவல பாதைக்கு வரது ஒரே இடத்துல போட போறோம். சரிங்களா? இதுக்கு மேல எல்லாமே ஒரே இடத்துல தான். அதனால வண்டி எதிர்பார்க்காதீர்கள். சரிங்களா? வருணலிங்கத்துக்கு எதிரில் கீழே ஷெட்டு ஒன்று டெம்பரரியா போட்டிருக்கோம். அந்த ஷெட்டில் தான் இதுக்கு மேல ரெகுலரா சாப்பாடு. ஸோ அதனால நாளையிலிருந்து வண்டி எதிர்பார்க்காதீர்கள். அங்கதான் சாப்பாடு, வடை பாயசத்தோட சாப்பாடு எல்லாருக்குமே. சரிங்களா? டெய்லியுமே நாளை காலையில 10 மணிக்கு வந்துருங்க. வருணலிங்கம் எதிரில் வந்துருங்க. சரிங்களா? ஆமா, அங்க வருணலிங்கம் எதோ இருக்குண்ணா அங்கே. ஓம் நம சிவ. லண்டன் நாளைக்கு வந்துருங்க அண்ணா. சரிங்க, காலைல வந்துருங்க. 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஹெலிகாப்டர் விட்டுறலாம். ஐயா வரலாம். அதான் பாவம் அவரு, நீங்க கூப்பிட்டு அவரு நான் வரவே இல்லடான்ட்டு போயிட்டாரு. அவரு நீ மொட்டை அடிக்க போயிடறாங்க. சரிங்க அவங்க குலதெய்வத்துக்கு.
ஃபோன் பண்ணேன் ஆ. கார் வாங்கிட்டேயா ஐயா வந்துட்டு அப்படின்னா காரு கையில கொடுத்துடலாம். அவர் கையில கொடுத்துடலாமா? இல்ல, கார் பாக்கெட்ல என்ன வச்சுக்கிட்டீங்களா? நான் வாங்கின காரு. இல்ல. ஆ. பெரிய கோயிலாண்ட வாங்கினீங்களா அந்த காரா? இல்லையா? ஆ. டெல்லியில இருந்து நான் கார் வாங்கிட்டு தான் வந்தேன். கார் வாங்கி எதுல எடுத்துன்னு வந்தீங்க காரா? கப்பல்ல வந்துட்டு காரை கப்பல்ல எடுத்துன்னு வந்துட்டீங்களா? வரப்போதா? அது வந்துகிட்டு இருக்கியா? கப்பல் எங்க இங்க கிரிவல பாதையில வருதா? இல்லையா இங்கேயா எர்ணாவா கொச்சின். கொச்சின். அங்க இருந்து யார் எடுத்துட்டு வரணும்? நம்ம தான் போய் எடுக்கணும். நான் வந்தா வரட்டுமா? டிரைவரா வரேன். வாங்க வாங்க. அது நீங்க வேண்டாயா? ஏன் அந்த ஐயாவே ட்ரெயினிங் கற்றுதானாப்ல கார் ஓட்டுறதுன்னு சொன்னாப்ல. அப்படியா? சரி, இப்ப உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா நான் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு. நாளைக்கு காலைல வந்துருங்க லண்டனாங்க. வந்துடுற ஐயா. கன்ஃபார்மா எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க, வந்துருங்க. எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் இப்ப இந்த வேலை முடிச்சுட்டு 10 மணி வரணும். இறங்கணும், டவுன் இறங்குதா? வரணும் தானோ டவுன் இறங்குதா? ஆப்போசிட்ல, அது எதிரில் 10 மணி. 10 மணி கொஞ்சம் வந்துருங்க, வரேன். நான் நிறைய ஒர்க் இருக்கு, அதனாலதான். சரிங்க. சரி, வந்துடுறியா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும். அந்த எல்லாமே நல்லவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. சாப்பிட வேண்டிங்களா? சரி சரி. ஏய் வந்துடா. வரணலிங்கத்துக்கு எதிரில் டெம்பரரியா ஷெட் ஒன்று போட்டிருக்கோம். அங்க வந்து இதுக்கு மேலே ரெகுலரா வடை பாயசத்தோட சாப்பாடு. நாளைக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு. காலைல 10 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. டிஷர்ட், ரெயின் கோட்டு, டிஷர்ட் இல்லாதவங்களுக்கு டிஷர்ட் ஒன்று தான் கொடுப்பேன். ஏன்னா காலைல 10 மணிக்கு ஓப்பனிங் இருக்கு. வரணலிங்கம் தாண்ட, வரணலிங்கம் தாண்ட உடனே 4 இருந்து வண்டி வராது. ஒரே இடத்துல சாப்பாடு. இதுக்கு மேல ஒரே இடத்துல வடை பாயசத்தோட போட்டு ஒரே இடத்துல சாப்பாடு. சரிங்களா? ஓம் நமச்சிவாய. டெம்பரரி ஷெட் ஒன்று கட்டியிருக்கோம், ஷீட் போட்டு. அங்க எதிரில் ஒரே இடத்துல சாப்பாடு 4 இருந்து. சரியா? நாளைக்கு காலைல 10 மணிக்கு அங்க வந்துருங்க. அங்கே இருக்க வேண்டியது தானே. அவருக்கா? நீங்க போங்க, நான் கொடுத்தேன் பிறகு. சங்கர் நாங்கள் திரும்ப இதை கொடுத்துட்டோம். ஒரு செட்டு கொடு. 2 வேணா 2. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அதை கவனிக்கவே மாட்டீங்க யாருமே. அண்ணாமலைக்கு அரோகரா. உண்ணாமலை தாய் அரோகரா. ஒன்றே புட்டு என்றும் நீரோடி வாழ்க. எல்லா உதவியும் நல்லா செய்கிறாரு, சிறப்பாக செய்யணும். இந்த ஆடி பதினெட்டுலேருந்து சிறப்பாக வாழ்க வாழ முடியும். நம்ம பைரவருடைய ஆசீர்வாதம். நமச்சிவாய். வாங்க. எத்தனை வேணும் ஐயா? வாங்கிக்க வா. 1 எத்தனை வேணும்? 2. 2. 4 இருந்து வண்டி வந்து வராது, ஒரே இடத்துல சாப்பாடு. சரிங்களா? நாளைக்கு காலைல ஓப்பனிங் இருக்கு. காலைல 10 மணிக்கெல்லாம் ரெகுலரா 10 மணிக்கு. வரணலிங்க தாண்ட ஐயா, வரணலிங்க தாண்ட. எத்தனை வேணும்? 1. நீ கொடுக்கல, நீ வாங்கல, நீ கேட்கல. நானும் கேட்குற பழக்கமே கிடையாது. உனக்கு வாங்கிக்கோ தரும். இன்னொரு வாட்டி பாதுஷா கேட்டு பாரு நீ. சரி வர நான் டைம் ஆகுது. நீங்க எனக்கு ஐயா சாப்பாடு வந்து நாளையிலிருந்து ஒரே இடத்துல போட போறோம். டெம்பரவரியா ஷெட்டு ஒன்று கட்டியிருக்கோம். இந்த மாதிரி டெம்பரவரியா ஷெட்டு சீட்டு போட்டு கட்டியிருக்கோம். டெம்பரவரியா ஒரே இடத்துல சாப்பாடு போட போறோம். வடை பாயாசத்தோட சாப்பாடு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பனு. வர்ணலிங்கம் எதிரில். டிஷர்ட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பனு. வர்ணலிங்கம் எதிரில். சரிங்களா? ரெகுலரா காலையில 10 மணிக்கு வர்ணலிங்கம் எதிரில் வடை பாயாசத்தோட சாப்பாடு. சரிங்களா? வடை பாயசத்தோட சாப்பாடு. சாமி காலைல வந்துருங்க.
கொஞ்சம் லைன்ல நின்னீங்கன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இப்படி நின்னா நான் யாருக்கு கொடுக்கறது நீங்க சொல்லுங்க சாமி. சரிங்களா சொல்லிட்டேன் நானு. நாளைக்கு அங்க வந்துருங்க. டோக்கன் வந்து சாயந்தரம் கொடுப்பாங்க. அப்படி டோக்கன் இல்லைனாலும் வாங்க பாத்துக்கலாம். வடை பாயசத்தோட சாப்பாடு இதுக்கு மேல. ஆனா ஒரே இடத்துல தான் போடுவோம். லைன் யாருமே லைன்ல நின்னாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்னா எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க. எஸ்டாக்குதாம்மா வண்டி வந்து எதிர்பார்த்துன்னு இருக்காதீங்க. அதையும் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஒரே இடத்துல போடுறோம். மூப்படி சித்தர்லாம் இல்ல, முன்னாடியே இங்கே மூப்படி சித்தர் எங்க இருக்குது? வர்ணலிங்கமே தெரியாம இருக்கிறீங்க யாரும். பாதி பேர் சாமியாரா இருக்கிறாங்க. பாதி பேருக்கு இங்க என்னென்ன லிங்கம் எங்க இருக்குதுன்னு தெரியல. வர்ணலிங்கம் அது எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. Arunachalam
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா ஓவை போலென துன்னருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து முடிவுக்காய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சலா குருவாய் கண்ணிய கொடுமைய படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே